ஒரு நாள் முழுக்க நம்ம வேலை செஞ்சாலும், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வேலைகள செஞ்சு முடிக்க முடியல. புரொடக்டிவா இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். சில நேரங்கள்ல நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்பு இருந்தாலும், அத தள்ளி போட்டுக்கிட்டு நாளைக்கு பார்க்கலான்ற மனநிலை இருக்கு. அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவோம். இது என்னோட வாழ்க்கையில தொடர்ந்து எல்லா நிலைகள்லயும், அதாவது வளராம இருக்கும்போதும் அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கும். நல்லா வளரும்போதும், வாழ்க்கை நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கும்போதுமே, எனக்கு அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னா, ஒண்ணு இந்த வேலைய எப்படி நம்ம செஞ்சுருவோம்ல அப்படின்ற தைரியம், இல்ல நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாரி ஒரு நாள் முன்னாடி பண்ணா என்ன அப்படிங்கிற மாரியான ஒரு அலட்சியம் கூட சொல்லலாம். ஆனா ஒரு ஃபோக்கஸ்டான வேலைய செய்யறதுக்கு, இல்ல நம்ம நேரத்த வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நானும் தேடியிருக்கேன். நெறைய பேர் சொல்லும்போது டு டூ லிஸ்ட் சொல்லுவாங்க. சில பேர் வந்து கேலண்டர் மேக் பண்ணிக்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து போமோடோரோனோ டெக்னிக் சொல்லுவாங்க. அத நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அத பத்தி இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். ஆனா சம்ஹவ் இப்போ நமக்கெல்லாம் வந்து நெறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம முடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம அது எல்லாத்தையும் லைனா எழுதி மறக்காம இருக்கணுன்றதுக்காக நம்ம சிஸ்டம் முன்னாடியோ, இல்ல மொபைல்லயோ, இல்ல நோட்லயோ, டைரியிலயோ வச்சிருப்போம்ல. அப்போ அது கிட்டத்தட்ட டு டூ லிஸ்ட் மாரி தான் ஆயிருது. டு டூ லிஸ்ட் பத்தி நெறைய ஒரு ப்ரொடக்டிவா தான் வாழ்க்கைய வாழ்ற ஆட்கள் வந்து அது தேவையில்லன்னு சொல்றாங்க. பட் எனக்கு அதுல இன்னும் என்னால புரிஞ்சுக்க முடியல. சம்பவம் நமக்கு லிஸ்ட் வேணுங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த டு டூ லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி நம்ம டெய்லி ரொட்டீனை வந்து கரெக்டாக ப்ரொடக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை இதை விட பெட்டரான டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுறேன், என் நாள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நிறையா டு டூ லிஸ்ட்லாம் இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி போட்டு நான் நெட்ஃப்ளிக்ஸும் யூடியூப்பும் பார்க்க போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யாருக்குமே ஒரு வேலையை தள்ளி போட்டுட்டு கடைசி நிமிஷத்தில் போய் அதை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் சம்ஹவ் நமக்குள்ளே வந்து ஒரு தைரியம் இருக்கும். நம்மளோட ஸ்கில்ஸை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்படியும் அந்த 2 நாளில் முடிச்சிருவோம்ல, ஒரு நாளில் முடிச்சிருவோன்ற தைரியத்தில் நம்ம அதை தள்ளி போட்டுக்கிட்டு அடுத்த நாளுக்கு அந்த வேலைகளை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரும். டு டூ லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் எப்போ எழுதியிருப்பீங்க, அது இன்னும் முடிக்காம வச்சுருப்பீங்க. காரணம் என்னென்னா அதுக்கான அவசியம் கான்ஷியஸ்க்கு ஏற்படலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணும்போது நம்ம என்னதான் டு டூ லிஸ்ட் வச்சுருந்தாலும், வாழ்க்கையில் நிறையா கடமைகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆர்டர் இல்லை, அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா சரி இனிமேல் வந்து எவ்வளோ லிஸ்ட் இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கி ஒரு 6 வேலை மட்டும் முக்கியமாக முடிச்சிடுவேன். அதாவது என்கிட்ட 20, 30லாம் லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். நிறையா வீடியோஸ் ஐடியாஸ் வச்சுருப்பேன், நிறையா கோர்ஸ் ஐடியாஸ் வச்சுருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன், பண்ண மாட்டேன். அதனால் என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் ஒரு 6 விஷயத்தை ஹைலைட் பண்ணிப்பேன். அதாவது 6 திங்ஸ் டு டூன்னு சொல்லி ஒரு காலமே வச்சுருப்பேன். ஸோ என்கிட்ட இருக்கிற 20 வேலைகளில் ஒரு 6 வேலைகளை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது என்ன நடந்தாலும் இந்த 20 லிஸ்ட்டில் இந்த 6 விஷயங்களுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய லிஸ்ட்டை பார்க்கும்போது நம்ம எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ஈஸியான டாஸ்க்லாம் முடிச்சிருவோம்ல. இந்த 6 திங்ஸ் டு டூ இந்த ரூலோட ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, கிரிட்டிக்கலான லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்கு மட்டும்தான் முதல் நம்ம அந்த லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு ஆர்டர் வச்சுருப்பேன். அதாவது எந்த 6 வேலையை வேணால் முடிக்கலாம்ல. நமக்கு பொதுவாக கிளரிக்கல் ஒர்க் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிரிட்டிக்கலான அவசியமான அந்த 20 லிஸ்ட்டில் எது டாப் 6 நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு அதை முடிக்கணுன்றது தான் இந்த ப்ராசஸோட அப்ஜெக்டிவ். உங்களுடைய அந்த டாஸ்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் வச்சுக்கலாம், டு டூ லிஸ்ட்னே பேர் வச்சுப்போம். அந்த டு டூ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, இந்த டைமுக்கு இதை முடிக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம டைம் ஆர்டர் போட்டுலாம் சம்டைம்ஸ் வச்சுருப்போம். இல்லை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை கூட டு டூ லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்போம். அது எதுக்கு அப்படின்னா, அது ஈஸியான டாஸ்க்கு, அதை முடிச்சு டிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து மனசுல ஒரு சந்தோஷம் வந்துடும், இதை முடிச்சிருக்கோம் அப்படின்னு. அதுக்காக நம்ம அதை பண்ணுறது. ஆனால் இந்த 6 திங்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களே, அப்படி பண்ணும்போது ரெகுலராக நீங்கள் எப்படி இருந்தாலும் அன்றைக்கி அதை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான விஷயம் அதுவாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த வேலையை இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும். அப்போது நீங்கள் அதை எப்படியும் இன்றைக்கி நைட் 12 மணிக்காவது முடிச்சு தான் படுப்பீங்க. அப்போ நம்ம எதை தள்ளி போடுறோம், அந்த லிஸ்ட்டில் வந்து எது நம்ம லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், இல்லை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குமோ, அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெயிட்டேஜ் இருக்க டாஸ்க் எடுத்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதனால் டாஸ்க்கு செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான ரொட்டீன் டாஸ்க்லாம் வேண்டாம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது. அதாவது இந்த 6 திங்ஸ் டு டூவில் வரக்கூடாது.
ஓரளவுக்கு நேரம் கன்சியூம் பண்ணுற, இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள், அதாவது ஆரம்பிச்சிருக்கவே மாட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை டெய்லி ரொட்டீன் கொண்டு வாங்க. அப்போது நீங்கள் அந்த 6 திங்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு ஹெவியான டாஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை இருக்கிற டாஸ்க் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கான்ஷியஸ்க்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். இல்லாட்டி நம்ம எப்பவும் போட்டு டு லிஸ்ட் மாதிரி தான், ப்ரஷிங்லேருந்து தூங்குற வரைக்கும் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் தெரியக்கூடாது. இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஒரு விஐபி கேடர் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அப்போ இது ஒரு விஐபி அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வேணாம். சம்டைம்ஸ் நமக்கு தோணும் ஒவ்வொன்று இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது 6 திங்ஸ் அப்படின்றது நான் என்ன பண்ணிடுவேன்னா அதுலேயே ஒரு 10 சேர்ந்துடும். அன்றைக்கி முடிக்க மாட்டேன், திரும்ப அடுத்த நாள் அதையும் கேரி பண்ணும். இந்த மாதிரி இனிஷியலாக ப்ராப்ளம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 விஷயங்கள் முடிக்கிற வரைக்கும் இன்னொரு 6 விஷயத்தை ஆட் பண்ணாதீங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நிறையா போடுறது இம்பார்ட்டன்ட் இல்லை. நமக்கு என்ன இந்த ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், நம்ம டெய்லி வேலைகளை முடிக்கணுன்றது தான் இல்லையா. அப்போ அந்த 6 விஷயங்கள் நீங்கள் ஒதுக்கிட்டிங்கன்னா அந்த 6 கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வேறு புது விஷயங்களை அதில் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது எப்படியோ நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா பொதுவாக நமக்கு என்ன தோணும், முதல்லலாம் ஈஸியான வேலையில் முடிச்சுட்டு அப்புறமா கஷ்டமான வேலைகள் போவோமா, அதுலேயே நமக்கு எனர்ஜி பாதி போயிடும். ஆனால் இங்கே அப்படி பண்ண மாட்டோம். இந்த 6 விஷயங்கள் ஒதுக்கியிருக்கீங்க இல்லையா, இதை முதல்ல முடிக்க ஆரம்பிங்க. காரணம் என்னென்னா, ஒரு 10 சின்ன விஷயத்த முடித்து நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை விட ஒரு பெரிய விஷயத்த முடிக்கும் போது நமக்குள்ளே கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது. அதாவது நம்ம ஒவ்வொரு டாஸ்க்கும் டிக் பண்ண நமக்குள்ளே டோபமைன் கிரியேட் ஆகும். அதாவது யூடியூப் பார்த்தாவோ ஒரு ஃபேஸ்புக் பார்த்தாவோ நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ, அதே மாதிரி ஒரு டாஸ்க்கு முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு எழுச்சி வரும், ஹாப்பினஸ் வரும், அது முடிக்கணும்னு தோணும். ஸோ ஒரு பெரிய டாஸ்க்கை முடிக்கிறது உங்களை எவ்வளவோ லெவலில் உங்கள் மூடை பூஸ்ட் பண்ணும், ஒர்க்கை இன்னும் ப்ராப்பராக செய்ய வைக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் இந்த 6 திங்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களே, இதை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கிளியர் பண்ணணும். அந்த டாஸ்க்கை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுன்றதுல யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ஏன்னா இதை போட்டு வச்சுட்டு திரும்ப அந்த சின்ன டாஸ்க்கு நீங்கள் போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ண சைக்கலாஜிக்கலி ஒரு பெரிய ட்ரிகர் இருக்கும் நமக்குள்ளே. நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை முக்கியமாக காலையில் செய்யுங்க. அதாவது நம்ம தேவையில்லாத வேலைகளையும் இல்லை நம்மளுடைய பொழுதுபோக்குகளையும் காலையில் முடிச்சுட்டு, இல்லை ரொம்ப ஈஸியான டாஸ்க்கை மார்னிங்கில் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான டாஸ்க்கை மார்னிங்கில் தொடங்குங்க. எந்திரிச்ச உடனேயும் இல்லை நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரொட்டீன் இருக்கும் இல்லை உங்கள் வேலைகளை செய்கிறதுக்கு, நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை இதே ட்ரிக்கை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காலை நேரத்தில் இல்லை நீங்கள் எழுந்த உடனே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு இதில் 6ல் 2 முடிச்சிட்டிங்கன்னா கூட அந்த டே ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக இந்த மாதிரி டு டூ லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டாங்க. நமக்கு இன்றைக்கி இவ்வளோ வேலை இருக்குது, முடித்தா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலைகளை ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்குதான் நினச்சிக்காம, லெட்ஸே உங்களுக்கு இன்றைக்கி ஆஃப் டே தான் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அதனால தான் நான் வேலை செய்ய முடியும் அப்படின்னா எவ்வளோ வேகமாக அந்த வேலைகளை முடிப்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆஃபீஸில் 8 மணி நேரம் இருக்கும். 8 மணி நேரம் கொடுத்தா 8 மணி நேரம் ஒரு வேலையை செய்வீங்க. இல்லை உங்களுக்கு 5 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது, அந்த 5 ஹவர்ஸில் முடிச்சிருவீங்க. ஸோ இது மோர் சைக்கலாஜிக்கல் தான். நமக்கு என்னென்னா பொறுமையாக பண்ணலாம், நமக்கு முடியும், நேரம் இருக்குல்ல, இந்த தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் ப்ரொடக்டிவாக இருக்க விரும்புகிற ஆட்கள், கான்ஷியஸ்லி ப்ரொடக்டிவாக இருக்க விரும்புகிற ஆட்கள் இந்த 6 டாஸ்க்கோ உங்கள் டு டூ லிஸ்ட்டை முடிக்கிறது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இழுக்காமல் ஃபஸ்ட் ஆஃப்லேயே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். தெர் ஆர் கேசஸ் இல்லைங்க இந்த வேலைக்கு ஒரு 4 மணி நேரமாக அது ஆகும் அப்படின்னா ப்ராக்டிக்கலி அதுதான் உண்மைனா பரவாயில்ல. அதர்வைஸ் உங்களுக்கு தெரியும் இதை முடிக்கலாம் அவ்வளோ நேரம் ஆகாது, எனக்கு ஆரம்பிக்க தோணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இன்னும் பண்ணாமல் இருப்பீங்க. நிறைய பேர் புது பிஸ்னஸ் ஐடியா எடுத்து வச்சுட்டு அதில் ஒர்க் பண்ணாமல் இருப்பீங்க. இல்லை ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதை படிக்கலாம் நினைப்பீங்க, படிக்காமல் இருப்பீங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஐஏஎஸ்ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்டராக லிஸ்ட்டு மட்டும் வச்சுருப்பீங்க, ஆனால் எதையும் முடிக்க மாட்டீங்க. பிகாஸ் அந்த ஸ்டார்டிங் ஸ்பார்க் கிடையாது. ஸோ இப்போ இங்கே சொல்கிற சின்ன விஷயங்களை மேபி உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நிறையா ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணேன், என் லைஃப்பில் நிறையா விஷயம் நடக்கலை, நானும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஏதாவது ஒரு மாடல் நமக்கு ஒர்க் ஆகுமான்னு பார்க்கும்போது எனக்கு சில புக்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. இன்னுமே இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. மேபி நம்ம சேனல் இதை பற்றி நிறையா பேசுவோம். முக்கியமாக பொமோடோரோன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து ரொம்ப நாள் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அந்த டெக்னிக் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி எல்லாத்துக்கும் அது ஃபிட் ஆகாட்டியும் படிக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஏதாவது நீங்கள் டெக்னிக்ஸ் பழகிருந்தீங்க, அதை நீங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.